ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக என்னுடைய பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்தாலுமே மொதல் வேலை எனக்கு ஜிம்மு தான். அதுவும் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் டே. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கடைக்கு தேவையான சாக்லேட்ஸ் வாங்கலான்னு கிளம்பிட்டேன். வெளியே போனால் தான் தெரியுது நம்ம எப்பயுமே வாங்குற ரெகுலரான ஷாப்பு க்ளோஸ். பொங்கல் அதுமா எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருந்தாலும் நம்மளுடைய ஷாப்பு க்ளோஸ் பண்ண முடியாது. எப்படியோ ஓப்பனில் இருக்க கடையை தேடி பிடிச்சி காம்பவுண்ட் சாக்லேட் வாங்கியாச்சு. கடையில் கிட்கட் அண்ட் ஓரியோவில் எல்லாமே காலி. ஸோ வாங்கலான்ட்டு டிமார்ட் போனால் டிமார்ட் இல்லை, ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சாக்லேட் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு எப்பயுமே கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்தால் தான் டே ஃபினிஷ் ஆகும். நம்ம கடையை எப்பயும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் மழை வந்துடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா மழை வந்துச்சு, அன்றைக்கான சேல்ஸு கெட்டுச்சு. நம்ம கடையில் இருக்கிறதே ஆர்டர்ஸ் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டேபிள்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேலை இருந்துச்சு, அப்புறம் சேல் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். பொங்கல் அன்றைக்கி சேல்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் கடையை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் நினச்சதை விடவே நல்ல ஒரு சேல்ஸ் எனக்கு இருந்துச்சு. பேக் டு பேக் வந்தாங்க. இன்றைக்கி அதிகமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிட்கட் வேஃபிள் நிறைய பேர் வாங்கினாங்க. நம்ம ஷாப்புக்கு மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி ஃபேமிலிஸ் நிறைய பேர் வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக ஒரு மீன் ஒரு வேஃபிள் போட்டு சாப்பிட்டுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னை இன்னும் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.